அச்சா டேஸ்ட் போட் அச்சா டேஸ்ட் அந்த பரோட்டாலாம் போட்டு மேல தயிர் ஊத்தி சாப்பிட்டோம். 1000 தடங்கள் நமக்கு ஒரு நாளைக்கு இட்லியில கலக்குறோம். நமக்கு முருகி 1000 தடங்கள் நமக்கு ஒரு. உனக்கு என்ன டவுட்னா அப்படியே எனக்கு கேளுடா சொல்லிக்கிறேன். ஓ மை காட். ஆமா எப்படி மேல சமைக்கிறதுன்னு சொல்லி கொடுப்போம். ஓகே என்ன டவுட் உப்பு எப்படி போடணும் மசாலா எந்த மசாலா வேணா எனக்கு கேளு. எப்படி வந்தாலும் டைனிங் டேபிள் வந்தப்ப தான் எனக்கு தெரியாது எப்படி ஆயிடுச்சு. பருப்போடி நீ வந்து கொஞ்சம் செம்மண் ஆச்சு செம்மண் எடுத்துக்கோ. You what? எல்லாம் எடுத்து சமையல் நான் எங்களுக்கு இப்படி தெரிஞ்சு நான் சமைக்கிறேன். நான் ஏதோ பருப்போடினா வந்து உளுத்தம் பருப்பு எடுக்கணும், பாசி பருப்பு எடுக்கணும், பாசி பருப்பு குட்டி குட்டியா இருக்கும் மஞ்சள் கலர்ல கொஞ்சம் பட்டாணி கூட போடு. பச்சை பட்டாணி போடுங்க. எதுக்கு இதெல்லாம் எதுக்கு? பருப்பு பொடி அரைக்கிறதுக்கு. தப்பு. உளுந்த பருப்பு இட்லி மாவு பருப்பு தால் பருப்பு பாப்பருப்பு இந்த 3 பருப்பு போட்டு ஃப்ரை பண்ணி அரைக்கிறோம். அது போட்டாதான் காரணம். ஆமா தால் பருப்பு ஏப்பா தால் பருப்பா? தால் பருப்பு தால்னா பருப்பு. அதான் அந்த பருப்புடா சாம்பார் பருப்பு இல்ல. ஒரு மாதிரி பொட்டுக்கடலை மாதிரி இருப்பாங்க. ஒரு மாதிரி என் வீட்டுல 8 பருப்பு இருக்கு. 8 பருப்பு போட்டு ஒதுக்குவோம் சித்தி. அரைக்கும் போது என்ன பொடி வருதா? அடுத்த வாரம் கருப்புல பொடி போடலாம் இருக்கிறோம். கருப்புலையா எடுத்து அதுதான் சொல்றேன். தோரம் பருப்பா துபாயில கிடைக்காது அது.